ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் டார்க் ஜெயண்ட். பணம் மற்றும் செல்வத்தின் மீதான மனித பேராசை எப்படி அமானுஷ சக்திகளை இயக்குகிறது அப்படின்றது தான் இந்த படம். பயோவான் கிரியேஷனிசம் சார்பாக லோகேஸ்வரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் சோனியா அகர்வால், கே பாக்யராஜ், அருவி மதன், ஜோவிதா லிவிங்ஸ்டன், அமுதவாணன், ரபிக் பாட்சா, ஆதர்ஸ் மதிகாந்த் இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சங்கீத் மணிகோபால் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு KS கிஷான். அருவி மதன் பல ஆண்டுகளுக்கு முன் பேராசை பிடித்த மனித வீரன். இவர் தன்னுடைய வறுமையை போக்க தெய்வீக சக்தியை தேடி போறாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கிறதோ ரொம்ப கொடூரமான அமானுஷ சக்தி. இந்த இருண்ட சக்தி அவருடைய பேராசைக்கான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக ரொம்ப கொடுமையான மற்றும் அதிர்ச்சியூட்டும் வழிகளை விலையாக கேட்குது. இந்த பேராசையின் விளைவாக அந்த வம்சத்தையே ஒரு தீராத சாபம் மற்றும் இருண்ட ரகசியம் அவரை பற்றி கொள்கிறது. பல வருஷங்களுக்கு அப்புறம் தற்போதைய காலகட்டத்தில் கார்த்தின்ற ஆதர்ஸ் மதிகாந்த் கடுமையான கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாரு. தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு பணம் நெருக்கடியில் இருக்கும் அவருக்கு கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தாத்தாவின் பூர்வீக கிராமத்தில் இருந்து அவருக்கு ஒரு தகவல் வருது. அவருடைய தாத்தா தன்னுடைய பேரன் மற்றும் பேத்திகளுக்கு தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை எழுதி வைக்க விரும்புவதாக. இதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற கார்த்தி தன் கடன் தொல்லைகள் தீரப்போகுது அப்படின்ற நம்பிக்கையில் தன் மனைவி கீர்த்தனான்ற ஜோவிடா மற்றும் தங்கை தீப்தி என்ற கீர்த்தி இவங்களோட அந்த பூர்வீக கிராமத்து பங்களாவுக்கு போறாரு. கார்த்தி, கீர்த்தி இவங்களோட அந்த பூர்வீகமான கிராமத்துக்கு பயணமாகிறாரு. அந்த பாழடைந்த பூர்வீக பங்களாவுக்குள்ள நுழைந்ததுல இருந்தே கொஞ்சமும் எதிர்பார்க்காத விசித்திரமான மற்றும் பயங்கரமான அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க தொடங்குது. கார்த்தி அங்க இருக்கிற ரகசியங்களை அவிழ்க்க முற்படும் போது ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அதாவது கார்த்தியை அந்த கிராமத்துக்கு வரவழைத்த நபரும் அவருடைய தாத்தாவும் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள் அப்படின்ற அதிர்ச்சியான உண்மைதான் அது. கார்த்தியை தன்னோட தாத்தாவின் கிராமத்துக்கு வரவழைத்த நபரும் அவருடைய தாத்தாவும் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள் அப்படின்ற அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது கார்த்திக்கு. அப்படின்னா அவரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அங்க வரவழைத்தது யார்? அவங்களோட முன்னோர்கள் செய்த பேராசை மற்றும் விசித்திரமான பழி சடங்குகளோட கொடூரமான விளைவாகத்தான் அந்த தீய சக்தி டார்க் ஜெயன்ற அசுர வடிவத்தில் அந்த பூர்வீகமான சொத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு கார்த்தியோட குடும்பத்தோட வம்சம் அறுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்றதும் அவருக்கு புரிய வருது. கடைசியில் முன்னோர்கள் செய்த பாவங்களின் குற்ற உணர்ச்சியில் இருந்தும் அந்த தீய சக்தியோட பிடியில் இருந்தும் சாமியா லிவிங்ஸ்டன் மற்றும் வெள்ளியன் பாக்யராஜ் இவங்களோட உதவியோடு கார்த்தி தன் மனைவியையும் தங்கையையும் எப்படி காப்பாத்தினாரு, அவருடைய கடன் பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நரபலி, சாத்தான் வழிபாடு மற்றும் மூட நம்பிக்கைகள் இதை மையமாக வச்சு திரைக்கதை அமைச்சு திகில் படமாக கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் KS கிஷன். ஆதர்ஸ் மதிகாந்த் கார்த்தின்ற கேரக்டரில் கடன் சுமையால் தற்கொலை விளிம்புக்கு போய் பின்னர் சொத்துக்காக வந்து அமானுஷ புதருக்குள் சிக்கிக்கொள்ளும் சராசரி நடுத்தர வர்க்கத்து இளைஞனாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா திகிலில் உறைவது, தன் உடலில் ஏதோ மாற்றம் நடப்பதை அறிந்து புலம்புவது, அதிலிருந்து மீண்டு வர துடிப்பது, கடன் சுமையில் சிக்கி தவிக்கும் இளைஞராக அமானுஷ சக்தியின் தாக்கத்தில் சிக்கிக்கொண்டு பயம், பதற்றம், குழப்பம் உள்ள மனிதராக. லிவிங்ஸ்டன் மகளான ஜோவிதா லிவிங்ஸ்டன் கார்த்தியின் மனைவியாக குடும்ப பாங்கான கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான தேர்வாக இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பேராசைக்கு ஆசைப்படாம இருக்கிறது, நேர்மையின் பக்கம் நின்று அமானுஷ சக்திகளை எதிர்கொள்ளும் தைரியமான பெண்ணாக பயமும் பதற்றமும் கலந்த நடிப்பு.
நீண்ட இடைவேளைக்கு பிறகு சோனியா அகர்வால் கதையின் திருப்பு முனையான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவருடைய கணவராக அருவி மதன். வறுமை போனாலும் பேராசைகள் தீய சக்தியிடம் சிக்கிக்கொண்டு முழிக்கும் இடங்கள். கர்ப்பமான மனைவி மகள் 2 பேரையும் பலி கொடுக்க முடியாமல் இக்கட்டில் தவிப்பது. பின்னர் மனதை தேற்றி கொண்டு செய்யும் செயல். பாக்யராஜ் தனக்கே உரிய கிராமத்து பாணியிலான வசனங்களை பேசி கவர்ந்திருக்காரு. சாமியாராக லிவிங்ஸ்டன், தீய சக்தியாக டார்க் ஜெயண்ட் அசுரனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று ஆன்மீக வழியை காட்டுபவராக, மற்றும் படத்துல நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்டான அமுதவாணன், ரபிக் பாட்சா உட்பட படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே கதைக்கு தேவையான பங்களிப்பை தன்னோட நடிப்புல கொடுத்து கவனிக்க வச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் சங்கீத் மணிகோபால் பாழடைந்த பங்களாவின் அமானுஷ சூழலை டார்க் டோன் மற்றும் நிழல்களின் விளையாட்டுகள் மூலம் திகில் காட்சிகளை அச்சமூட்டும் வகையில படம் பிடிச்சிருக்காரு தன்னோட சினிமோட்டோகிராஃபியினால். இசையமைப்பாளர் விக்னேஷ் ராஜாவின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படத்துக்கு தேவையான மிரட்டலான பின்னணி இசையை அலாதியா கொடுத்திருக்காரு. எடிட்டர் ஜி.கே. திருசெல்வம் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.